வெல்கம் டு அன்புடன் அடுப்பாங்கரை. இன்றைக்கி சாஃப்டான செட்டிநாட்டு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 உலக்கு இட்லி அரிசியும் 3/4 உலக்கு உளுந்தம் பருப்பு தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் 2ஐயும் தனித்தனியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. உளுந்தம் பருப்பு பந்து போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி அரிசிக்கு ஒரு பிடிச்ச பொடி உப்பு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2ஐயும் ஒன்றா சேர்த்து கரைச்சிக்கோங்க. நான் காட்டியிருக்க கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்த நாளைக்கு தேவையான மாவு மட்டும் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி உங்களுக்கு பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏற்ற உணவுங்க. ஆவியில் வேக வைக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஃபுட் கூட. மாவு மட்டும் தயாராக இருந்துச்சு அப்படின்னா ட்ராவலுக்கு நீங்கள் இட்லியில் எண்ணெயும் பொடியும் சேர்த்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா செம ஃபுட்டு தயாருங்க. இந்த இட்லி சாஃப்டாக வரணுன்னா அதுக்கு உளுந்தம்பருப்பு தான் காரணம். நல்ல உளுந்தம்பருப்பை வாங்கிக்கோங்க. இந்த துணியிலேருந்து இட்லியை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா மேலே தண்ணி தெளிச்சிங்கன்னா அழகாக துணியில் ஒட்டாமல் இட்லி எடுத்துக்கலாங்க. உளுந்தம்பருப்பை மட்டும் பந்தாக ஆட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி உங்களுக்கு பஞ்சாக வரும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.